இந்த ஐஆர்இஎல் உடைய செகண்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன். கிட்டத்தட்ட 1144 ஹெக்டேர்ஸ் ஆஃப் லேண்ட் அவங்க வந்து அக்வயர் பண்ண போறாங்க. கம்ப்ளீட் எக்ஸ்கவேஷன், மேக்ஸிமம் ஆஃப் 9 மீட்டர் டெப்த்துக்கு 2 ஃபேஸஸ்ல. இந்த பொசிஷனிங் ஆஃப் 1144 ஹெக்டேர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து 2 பிளாக் ஏ, பிளாக் பி அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. இந்த பிளாக் ஏல இருந்து மணவாளக்குறிச்சிக்கு போறதுக்கு ஒரு 12 கிலோமீட்டர்ஸ், பிளாக் பில இருந்து மணவாளக்குறிச்சிக்கு போறதுக்கு ஒரு 35 கிலோமீட்டர்ஸ். இதுல வந்து மிடாலம், கீழ்மிடாலம், 7 தேசம், இணையம், புத்தந்துறை இந்த மாதிரியான இடங்களில் உள்ளடக்கிய பகுதி தான் இந்த இவ்வளோ ஹெக்டேர்ஸ். இப்போ இவ்வளோத்தையும் நீங்கள் எக்ஸ்கவேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அந்த எக்ஸிக்யூஷன் பிளான் அவங்க போட்டிருக்கிறதுல பார்த்தா தான் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. 15 lakh tons ஆஃப் இந்த சாயிலை மணவாளக்குறிச்சிக்கு கொண்டு போக போகிறாங்க. இப்போ இந்த 15 lakh tons அப்படிங்கிறத எப்படி பிரிக்கிறாங்கன்னா பெர் டே கெப்பாசிட்டின்னு அவங்க ஒன்று வச்சிருக்கிறாங்க, 5000 tons. இந்த 5000 tons-ஐ 30 டன் டிப்பர் லாரியில் கொண்டு போக போகிறாங்க. இந்த 30 டன் டிப்பர் லாரி வச்சு அந்த கெப்பாசிட்டி பிளானிங் அவங்க பண்ணும்போது கிட்டத்தட்ட 354 to and fro இந்த ட்ரக் வந்து ஆப்ரேட் ஆகுது இந்த டிஸ்டன்ஸ் பர் டே. 354 டன்ஸ் அந்த டைம்ஸ் இந்த ட்ரிப்பு போச்சுது அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் 4 மினிட்ஸ்க்கு ஒரு லாரி வந்து பாஸ் ஆகும். 4 மினிட்ஸ்க்கு ஒரு லாரி அந்த இடத்துல பாஸ் ஆகுறதுங்கிறது வந்து நேஷனல் ஹைவே கிடையாது, அது ஒரு ஸ்டேட் ஹைவே 179. 30 டன் டிப்பர் லாரிங்கிறது ஒரு 9 feet என்னவோ சொல்றாங்க. இப்போ 9 feetனா அப் அண்ட் டவுன் நீங்கள் வந்து அடிஷ்னலாக நீங்கள் ஒரு 2 feet எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 feet வந்து ஒரு லாரியுடைய பேசேஜ்க்கே உங்களுக்கு தேவைப்படுது. அப்போ அந்த ரோட்ஸ் ஆர் நாட் தட் ப்ராட். இப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் அதிகமான ரிஸ்க் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸை நீங்கள் கூட்ட தான் போகிறீங்க. ஸோ ஒரு இடத்துல இந்த கனிமவள லாரியால் கன்னியாகுமரி மாவட்டம் மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாயிட்டு இருந்த இடத்துல நீங்கள் ஸ்டேட் ஹைவே 179ல் இந்த லாரியையும் நீங்கள் ப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூடுதலாக அதிகப்படியான ஆக்சிடென்ட்